நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெக்ஸ்பியூர் ஆரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். லெக்ஸ்பியூர் ஆரோ வந்து இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்குது லெக்ஸ்பியூரில். இந்த மாடல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மாடல். ஆல்ரெடி இது ரன்னிங்கில் இருக்குது. பட் இப்போது வந்து நம்ம புதுசாக எடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு 3-4 கலர்ஸில் இருக்குது. பாருங்கள், மாடல் லக்ஸுரி, ப்ரைமு, ரெகுலர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கில் மாடல் வந்து நேம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னாக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ்பியூரில் ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு மாடலு பாருங்கள். இதில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வாரண்டி கார்டு, இது எல்லாமே இருக்குது. இது பேக்கிங் பாருங்கள், நிறைய மாடல் வந்து இந்த தர்மாக்கோல் வந்து பேக்கிங் இந்த மாதிரி வராது. மிஷின் வந்து பேக்கிங் வரதுனால, இந்த மாதிரி தர்மாக்கோல் வரதுனால மிஷின் பாடி கிராச்சஸ் எதுவுமே வராது. இது பேக்கிங்கே ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், நல்லா பேக்கிங் எல்லாமே இன்சைடில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா பேக்கிங் நல்லா கொடுத்துருக்காங்க. அவுட்டர் லுக் சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். டேங்க் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர் பாருங்கள், பவர் இண்டிகேட்டர், டேங்க் ஃபில்லிங் இண்டிகேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, பியூரிஃபையிங் இண்டிகேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸ்பியூர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிண்டிங்காக வந்துருக்கு, ஸ்டிக்கர் கிடையாது, பிரிண்டிங்காக இருக்குது. பாடியோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, திக்னஸ் நல்லாயிருக்கு. ஃப்ளோட்டிங் சிஸ்டமும் இது நல்லாயிருக்குலாம், கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கு இந்த ஃப்ளோட்டிங்லாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் செட்டு கொடுத்துருக்காங்க. டேப்லேருந்து டேப்பு, டியூபு, இதில் எல்லாமே இதில் இருக்க அசசரிஸ் எல்லாம், ஃபிக்ஸிங் அசசரிஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டோரேஜ் டேங்க் பாருங்கள், ரொம்பவே நல்லா கிளியராக இருக்குல்ல. ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது போனாலும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் டஸ்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த டோர் வந்து ரொம்ப க்ளோசிங் நல்லாயிருக்கு. மேலே வர மூடி, இதில் எதுவுமே கேப் எதுவுமே கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. டேங்கினுடைய திக்னஸ்ஸு, குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. பேக்கில் பாருங்கள், வால் மவுண்டிங்காக அந்த வால் மவுண்ட் அப்படி டைரெக்டாக வால் மவுண்ட் பண்ணலாம், ஸ்டாண்ட் இல்லாமல். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பேக் டோர் மட்டும் பிளாக் வருது. இந்த மாடல் நான் ஆல்ரெடி இதில் வேறு மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் மற்ற மாடலை கம்பேர் பண்ணும் போது இது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, அவுட்லுக் எல்லாமே. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் என்ன பம்பு, என்ன ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள ஃபில்டர்ஸ் எல்லாமே புஷ் ஃபிட் டைப் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இதில் வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. பம்பு வந்து லெக்ஸ்பியூர் பம்பு, அவங்க 100 ஜிபி பம்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்ஓ மெம்பரின்னு செடிமெண்ட் ஃபில்ட்ரு. அடுத்தது வந்து வவுண்ட் ஃபில்ட்ரு. இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வவுண்ட் ஃபில்ட்ருன்றது வந்து நம்ம செடிமெண்ட் மாதிரி இன்னொரு ஃபில்ட்ரு ஒன்று வரும், நம்ம நூல் மாதிரி இருக்கும் அந்த ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. வவுண்ட் ஃபில்ட்ருன்றது ஒன்று எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஜிங்க்கு, காப்பர் அண்டு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் கார்பனோட ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. ரொம்ப உள்ளே இருக்கிற இன்லைன் ஃபில்டரும் ரொம்ப குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அடிஷ்னல் உள்ளவே 5 ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற எல்லாமே கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது. பாடி திக்னஸ்ஸு, ஏன்னா அந்த பேக் டோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ரொம்ப ஹெவியாக இருக்குது பாருங்கள். பேக் டோர் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. அதனால் டைரெக்டாக ஸ்டாண்ட் எல்லாமே மாட்டலாம், அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்மளுக்கு இண்டிகேட்டர் எப்படி ரன் ஆகுதுன்றது செக் பண்ணிக்கலாம்.
இண்டிகேட்டர் மூணுமே வந்து பார்த்திங்கனாக்குள்ள கலர் வந்து ஒயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பவர்ன்றது வந்து எப்போயுமே ஆனில் இருக்கும். டேங்க் ஃபில் ஆச்சுன்னா இண்டிகேட்டர் காட்டும். மிஷின் ரன்னிங்கில் இருக்கிறது பியூரிஃபையிங் அந்த இண்டிகேட்டர் காட்டுது. இந்த 3 இண்டிகேட்டருமே மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த பவர் ஆனில் தான் இருக்குது. மிஷின் டேங்க் ஃபில் ஆனால் மட்டும் டேங்க் ஃபில் இண்டிகேட்டர் காட்டுது. ஓகே, இந்த மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.